57,000 ஃபீஸ் கட்டு, அப்போ தான் 11ஆவதுக்கு அட்மிஷன் உன் பையனுக்கு நான் சேர்த்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேடம் 57 கேட்குறீங்க, அவளால் இல்லைங்க என்கிட்ட, அவளால் இல்லாட்ட சேர்த்துவே முடியாது, 57 கட்டுங்கிறாங்க. நீ 11ஆவது அட்மிஷன் போட்டுக்கோ, நீ முதலமைச்சர் வரைக்கும் போயிட்ட, நான் உன்னை விட மாட்டேன். என் பேர் முகமது ஜாஃபருங்க, என் பையன் பேர் முகமது ஜாசிம். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இங்கே தான் படிச்சிருக்கிறானுங்க. 11ஆவது ரிசல்ட் வரணும், 10ஆம் தேதி வருது, இங்கே சேர்த்தணுங்க. 6ஆவதுக்கு வந்து 12,000 கட்டினேன், 7ஆவதுக்கு 3,000 கட்டினேங்க. கட்டி முடிச்ச பண்ண இப்போ வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 57,000 ஃபீஸ் கட்டு, அப்போ தான் 11ஆவதுக்கு அட்மிஷன் உன் பையனுக்கு நான் சேர்த்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேடம் 57 கேட்குறீங்க, அவளால் இல்லைங்க என்கிட்ட, அவளால் இல்லாட்ட சேர்த்துவே முடியாது, 57 கட்டுங்கிறாங்க. அப்போது நான் வந்து முதலமைச்சருக்கு மனு கொடுத்தேன். முதலமைச்சருக்கு மனு கொடுத்து சிஓ ஆஃபீஸ்க்கு வந்தது. சிஓ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, விஷயத்த சொன்னேன். அவங்க இங்கே கூப்பிட்டு பேசினாங்க. பேசி இவங்க எச்எம் கூப்பிட்டாங்க. உன்னால் எவ்வளோ கட்ட முடியும்னாங்க. 20,000 கட்ட முடியும் மேடம். அப்புறம் 11ஆவதுக்கு என்ன ஃபீஸோ அதை கட்ட முடியும் மேடம் அப்படின்னு சொன்னேன். சரி 20 கட்டுன்னு சொன்னாங்க. கட்டிட்டேன், ரசீது கொடுத்தாங்க. உடனே சாயங்காலம் கூப்பிட்டு மிச்சம் 37 கட்டி போட்டு நீ 11ஆவது அட்மிஷன் போட்டுக்கோ, நீ முதலமைச்சர் வரைக்கும் போயிட்ட, நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்கிட்டயே வந்திருந்தா உனக்கு ஏதாவது நான் கருணை காமிச்சு பண்ணியிருப்பேன். முதலமைச்சர்கிட்ட போயிட்டீங்களா, கலெக்டர்கிட்ட போயிட்டீங்களா, அங்கேயே போ, அவங்களே சேர்த்தட்டும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நாளை மறுநாள் ரிசல்ட்டு, கடைசி நேரம் என்னை போட்டு ரொம்ப நோக்கடிக்கிறாங்க. அதனால் நான் பாலிமார் நியூஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பாதிக்கிறாங்க, அவங்கள பாதிக்காமல் பார்த்துக்காங்க. மாணவர்களுக்கு வந்து 57,000 ரூபா உங்கள் மாணவருக்கு எல்லாத்துக்குமே கேட்குறாங்க. எல்லாருமே கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க. எல்லாமே கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இதை விட ஜாஸ்தி நினைக்கிறேங்க. ஆனால் 3 வருஷம் புக்ஸே தரலைங்க. கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்த புக்ஸு 3 வருஷம் என் பையனுக்கு தரலைங்க, புக்ஸு தரலைங்க. அது வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. சிஓ ஆஃபீஸில் சொன்னாக்க நீ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல, நாங்கள் புக்கு கொடுக்காத கேட்டுருப்போம்லன்னு. எனக்கு தெரியலைங்க சார், இப்போ தான் ப்ராப்ளம் வந்ததுங்க, நான் இப்போ தான் வந்தேங்க அப்படின்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பையன் பேர் முகமது ஜாசிம். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இங்கே தான் படிச்சிருக்கிறானுங்க. 11ஆவது ரிசல்ட் வரணும், 10ஆம் தேதி வருது, இங்கே சேர்த்தணுங்க. 6ஆவதுக்கு வந்து 12,000 கட்டினேன், 7ஆவதுக்கு 3,000 கட்டினேங்க. கட்டி முடிச்ச பண்ண இப்போ வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 57,000 ஃபீஸ் கட்டு, அப்போ தான் 11ஆவதுக்கு அட்மிஷன் உன் பையனுக்கு நான் சேர்த்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேடம் 57 கேட்குறீங்க, அவளால் இல்லைங்க என்கிட்ட, அவளால் இல்லாட்ட சேர்த்துவே முடியாது, 57 கட்டுங்கிறாங்க. அப்போது நான் வந்து முதலமைச்சருக்கு மனு கொடுத்தேன். முதலமைச்சருக்கு மனு கொடுத்து சிஓ ஆஃபீஸ்க்கு வந்தது. சிஓ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, விஷயத்த சொன்னேன். அவங்க இங்கே கூப்பிட்டு பேசினாங்க. பேசி இவங்க எச்எம் கூப்பிட்டாங்க. உன்னால் எவ்வளோ கட்ட முடியும்னாங்க. 20,000 கட்ட முடியும் மேடம். அப்புறம் 11ஆவதுக்கு என்ன ஃபீஸோ அதை கட்ட முடியும் மேடம் அப்படின்னு சொன்னேன். சரி 20 கட்டுன்னு சொன்னாங்க. கட்டிட்டேன், ரசீது கொடுத்தாங்க. உடனே சாயங்காலம் கூப்பிட்டு மிச்சம் 37 கட்டி போட்டு நீ 11ஆவது அட்மிஷன் போட்டுக்கோ, நீ முதலமைச்சர் வரைக்கும் போயிட்ட, நான் உன்னை விட மாட்டேன்.